Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான கலர் எஃபெக்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம VN எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி MOODY Blue அப்படிங்கற இந்த எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ண போறோம். இப்போ நம்ம VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படினா அதோட இன்டர்ஃபேஸ்ல கீழ இந்த மாதிரி ஒரு பிளஸ் ஐகான் வந்து ஷோ ஆகும். சோ இத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வரக்கூடிய பேஜ்ல நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல போட்டோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம கேலரியில இருக்கிற போட்டோ எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ மேல இருக்கிற ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி கூட ஸ்பெசிபிக் ஃபோல்டர்ல இருந்து இமேஜஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுல ஒரு 10 இமேஜஸ் கிட்ட வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன். இமேஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போட்டோவுக்கான டூரேஷன் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து கரெக்டா நீங்க 3 செகண்ட்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் 3 செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சிருக்கேன். 3 செகண்ட்ஸ் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய ஆரோ ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பேக் வந்துடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக் வந்துட்டேன். பேக் வந்ததுக்கப்புறமா கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எடிட்டிங்கான பிளேஸ்க்கு வந்துக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் எல்லாமே லைனா வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில ஒரு இமேஜஸோட டூரேஷன் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பிளாக் இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கிரீனோட டாப்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கிரீனுக்கான சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதுல 9:16 அப்படின்ற ஃபுல் ஸ்கிரீன் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம டூரேஷன் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து 3 செகண்ட்ஸ்ல அப்படியே இருக்கலாம். இப்போ செகண்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வரக்கூடிய ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மேனுவலா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். இப்போ லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கொஞ்சமா ஸ்மால் பண்றது மூலமா இதோட டூரேஷன் லெவலை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த தடவை கரெக்டா 1.90 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த டூரேஷன் செட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடுல இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த இமேஜ் வந்து மூவ் ஆகும். இப்போ அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கும் அடுத்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி அது கிட்ட மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து டூரேஷன் லெவலை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி செய்யறப்ப கரெக்டா ஒரு இமேஜை விட்டு ஒரு இமேஜ் வந்து நம்ம கரெக்டா 1.90 செகண்ட்ஸ்க்கு வந்து செட் பண்ணியிருப்போம். இதுல கரெக்டா 1.90 செகண்டை விட 1-2 பாயிண்ட் வந்து குறையலாம். பட் அதிகமா வந்து செட் பண்ணாதீங்க. எதுக்காக இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 3 செகண்ட்ஸ்க்கு வச்சிருக்கக்கூடிய இமேஜஸ்க்கு எல்லாம் ஒரு எஃபெக்டும் அதே மாதிரி 1.90 செகண்ட்ல வச்சிருக்கிற இமேஜ்க்கு ஒரு எஃபெக்டும் கொடுக்க போறோம். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா இமேஜுக்கும் நம்ம EFX எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற EFX அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வரக்கூடிய எஃபெக்ட்டை நம்ம ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரோட்டரி 2 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே உங்களுக்கு கிரீன் கலர் ஆரோ மார்க் வரும். இதை வந்து ஃபுல் இமேஜுக்குமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இமேஜுக்கான லென்த் கம்மி தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன எஃபெக்ட் பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஜூம் அவுட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை டச் பண்ணி இந்த ஃபுல் இமேஜுக்குமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேம் எல்லா இமேஜுக்குமே இந்த ரோட்டரி 2 அப்படின்ற எஃபெக்ட்டையும் ஜூம் அவுட் அப்படின்ற எஃபெக்ட்டையும் மாற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். கரெக்டாக இந்த 3 செகண்ட்ல இருக்கிற இமேஜுக்கு இந்த ரோட்டரி 2 அப்படின்றதையும் 1.90 செகண்ட்ல இருக்கக்கூடிய இமேஜஸ்க்கெல்லாம் இந்த ஜூம் அவுட் அப்படின்ற எஃபெக்ட்டையும் நம்ம மாற்றி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த 10 இமேஜுக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறேன். நீங்க இதே எஃபெக்ட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது எஃபெக்ட் பிடிச்சிருந்தாலும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த 2 எஃபெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா சாங்குக்குமே சூட்டபிளா இருக்கும். ஸோ இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணது மூலமா மேக்ஸிமம் சாங்கை நீங்க கவர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 10 இமேஜுக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் வந்ததுக்கு அப்புறமா இந்த எல்லா இமேஜுமே ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி செக் பண்றப்ப நீங்க எல்லா இமேஜுக்குமே கரெக்டா இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நான் கரெக்டாவே எல்லா இமேஜுக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா இமேஜுக்கும் நம்ம கலர் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் வந்து வரும். பட் இந்த MOODY Blue அப்படின்ற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ மேனுவலா இந்த எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்காக இந்த பிளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். இதுல வரக்கூடிய இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் மேனேஜர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ஃபோல்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மூடி ப்ளூ அப்படின்ற எஃபெக்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மூடி ப்ளூ அப்படின்ற எஃபெக்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோல்டர்ல இருந்து ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுல வந்து ஆட் ஆகிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் சைடுல வந்து இந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம பேக் வந்துடலாம். மேல இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற அப்ளை டு ஆல் அப்படின்ற டபுள் டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இந்த எஃபெக்ட் VN எடிட்டர்ல இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க மேனுவலா ஆட் பண்றது மூலியமா நீங்க வேற லெவலான ஸ்டேட்டஸ் வீடியோக்களை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க கலர் கரெக்ஷன் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம லிரிக்ஸ் வீடியோ எல்லாமே ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் பிளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோ /போட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ செக்ஷன்லயே இந்த ஸ்டேட்டஸ்க்கு என்ன லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ண யூடியூப்லயே உங்களுக்கு என்ன சாங்குக்கான லிரிக்ஸ் வீடியோ தேவைப்படுதோ அந்த சாங்குடைய நேமை டைப் பண்ணி பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ண பயன்படுத்தியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ கிளிக் பண்ணி இதே லிரிக்ஸ் வீடியோவை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் டைம் வந்து எடுத்துக்கும். இந்த ப்ராசஸிங் டைம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஆட் பண்ண வீடியோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுல வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு சில செட்டிங்ஸ் வந்து செய்ய போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான ட்ராக்கை வந்து இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டூல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு வால்யூம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான சாங் வந்து ப்ளே ஆகும். இந்த வால்யூமை ஃபுல்லா 100+க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு கீழே இருக்கிற டூல்ஸை அகைன் கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இல்ல பிளெண்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை ஓபன் பண்ணிட்டு இதுல உள்ள ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மிடிலேயே செட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாவே எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் இந்த ஸ்டேட்டஸை ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணுறதுக்காக ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எடிட்டிங் வீடியோ போடணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.